ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட்டோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. காலையில் ஒரு 6:15 மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கனும் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அங்கே ஒரு 8:30 மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலிப்பேரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரமும் ஆகலாம். தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. இருக்கும் குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா ஷால் ஸ்வெட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16 திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. அந்த பூஜையில் நாமும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதோட புக்கிங் பற்றின அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதே வரலட்சுமி விரதம் தான் 2 விதமாக கொடுக்குறாங்க டிக்கெட். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, சேவாவையும் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு தாயார் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற புக்கிங் பற்றின அப்டேட். அடுத்து ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் சேவாவை நம்ம எஸ்பிசி சேனலில் பார்க்கலாம். அது ஆப்ஷனல் தான். 90 நாட்கள் டைம் கொடுப்பாங்க தரிசனம் பார்க்கறதுக்கு. தாயார் தரிசனம் அந்த 90 நாட்களுக்குள்ளார நம்ம தரிசனம் பார்த்துக்கலாம். பிரசாதம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் சேவாவோடு பார்த்து தரிசனம் பார்க்குற மாதிரி புக் பண்ணாலும் சரி, வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் புக் பண்ணாலும் சரி, பிரசாதம் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து சேவா பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in. இதில் உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி எல்லாம் கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. 955K கிளிக் ஹேர் லிங்க்னு சொல்லிட்டு இதில் எனேபிள் பண்ணுவாங்க. ஈவன் ஆப்பில் கூட அனௌன்ஸ்மெண்ட்டில் இதோட அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அங்கே கிளிக் ஹேருங்கிற லிங்க்கை எனேபிள் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு புக்கிங்க்கு போயிடும். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஆப்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, போர்ட்டலையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியாக எதில் காமிக்குதோ அதில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சேவாவை நேரில் பார்க்குற புக்கிங்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் கொடுப்பாங்கன்னா 150 தான் கொடுப்பாங்க. டக்குன்னு புக் ஆகிடும். ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் நம்ம பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். அது நிறையவே டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அப்டேட் படி சேவாவும் பார்த்துட்டு தாயாரையும் பார்த்துட்டு வரணும், வரலட்சுமி விரதம் அன்னைக்கே ஏப்ரல் 16 அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆன் டைமில் புக் பண்ணிக்கோங்க. கிளிப் போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வரலட்சுமி விரதம் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க, ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் 16 அவைலபிலிட்டி காமிக்கும். 150 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணால் ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டிக்கெட்டில் 2 பேர் போகலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 1000 ரூபாய். ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஒன்று தான் சூஸ் பண்ணிக்க முடியும், ஒன்று தான் புக் பண்ணிக்க முடியும். ஆனால் அதில் 2 பேர் போகலாம். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1 இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம். இந்த டிக்கெட் சீக்கிரமாக தீந்துருங்கிறதுனால கொஞ்சம் கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டில் கூட யூபிஐ ஆப்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக நம்ம பே பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்தால் கூட அந்த பணம் ரிட்டர்ன் ஆகுது 1 டேயில் திருப்பி வந்துடும். இல்லைனாலும் பரவாயில்ல, கார்டு பேமெண்ட், நெட் பேங்கிங் கூட பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் பே பண்ணி நம்ம பணம் போயிருக்கு, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த பணம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 3 to 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது ப்ரொசீட் பண்ணுங்கள். இருந்தாலும் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூபிஐ கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக புக் ஆகும். சேவா எப்படி செய்வாங்க அப்படின்னா, திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயில் நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ 50 ரூபாய் க்யூவாக இருக்கட்டும், சர்வ தர்ஷனமாக இருக்கட்டும், ரைட் சைடில் ஆஸ்தான மண்டபம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே காலையில் 10 to 12 தாயாரை உட்கார பண்ணி உற்சவ தாயாரை அந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. 2 hours பூஜை செய்வாங்க. அங்கே தான் சேவா நடக்கும். அதுக்கப்புறமா தாயார் தரிசனம் பார்க்கறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இது ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய டிக்கெட். இதே டிக்கெட் ஆஃப்லைனில் கவுண்டரில் கூட கொடுப்பாங்க. 15 போல் கொடுப்பாங்க. அதை பற்றின அப்டேட் ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் கொடுப்பாங்க. வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நேர்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். பட் போன வருஷம்
நேரில் வாங்குறப்போ நாளே கொடுத்துட்டாங்க இதோட டிக்கெட். அதே 1000 ரூபாய் பே பண்ணி நம்ம கவுண்டரில் வாங்கிக்கலாம். பட் மினிமம் டிக்கெட்ஸாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில். எங்கே கொடுப்பாங்கன்னா கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் குங்குமார்ச்சான டிக்கெட் கொடுக்குற கவுண்டரில் தான் இதோட டிக்கெட்டும் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம அந்த டைமுக்கு போய் நின்று வாங்கிக்கணும். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ட்ரை பண்ணுங்கள். 150 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட் 1000 ரூபாய். ஒரு டிக்கெட்டில் 2 பேர் போகலாம். இதே வரலட்சுமி விரதத்துக்கு 2வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட். அது எப்படி புக் பண்ணணும்னா அதுக்கும் கிளிக் ஹியர் லிங்க் எனேபிள் பண்ணாங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இந்த டிக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் புக் ஆகும். அதனால் நீங்கள் பொறுமையாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். வரலட்சுமி விரதம் திருச்சானூர் காலையில் 10 to 12 ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 16ஆம் தேதிக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். இது நிறையாவே டிக்கெட்ஸும் கொடுப்பாங்க. இது நீங்கள் டேட் சூஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதே நம்பர்லேயே மறுபடியும் நீங்கள் எத்தனை டிக்கெட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லிங்க்குக்கு ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஆனால் இந்த டிக்கெட் அப்படி கிடையாது. ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மொபைல் நம்பர்லேயே லாகின் செய்து இன்னொருத்தவங்களுக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆதார் மட்டும் தான் கொடுத்து புக் பண்ணிக்க முடியும். புக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டில் நம்ம நேரில் சேவா அட்டன் பண்ண முடியாது. அதாவது ஆஸ்தான மண்டபத்தில் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த 4லேருந்து 90 நாட்களுக்குள்ளார நம்ம போய் தாயார் தரிசனம் பார்த்துக்கலாம். பிரசாதம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணாலும் ஆஃப்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வரலட்சுமி விரதம் திருச்சானூரில் நடக்கிறதுக்கு உண்டான ஆன்லைன் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா சேவாவும் அட்டன் பண்ணலாம். செகண்டு கொடுத்துருக்கிற லிங்க்கில் சேவா அட்டன் பண்ண முடியாது. தாயார் தரிசனம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அக்காமடேஷனில் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில்கிட்ட இருக்கக்கூடிய அக்காமடேஷன் பற்றின டீட்டெயில்ஸ். ஆர்ஜித சேவாஸ் கூட அன்றைக்கி மோஸ்ட்லி கேன்சல் பண்ணிடுவாங்க. ப்ரெஸ் ரிலீஸில் இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அப்டேட் கொடுப்பாங்க. வந்ததும் அகெயின் ஷேர் பண்ணுறேன். புது சிவிஎஸ்ஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீஃப் விஜிலன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி மிஸ்டர் நரசிம்ம கிஷோர்ன்ட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பதிலாக இப்போது மிஸ்டர் ஸ்ரீதர் ஐபிஎஸ் அவங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இன்சார்ஜ் எடுத்திருக்கிறாங்க. விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இவங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,109 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.40 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 30,285 பேர். டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரமாக இருந்தால் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 13 கம்பார்ட்மெண்ட்ஸில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுற எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் திருப்பதி பற்றினதை மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நிறைய சேவாஸ் புக்கிங் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.